Fill in the blanks. First one, minus 44. See, minus 44 plus minus 44. இன்னொரு minus 44 நம்ம add பண்ணாதான் என்ன வரும்? minus 88 வரும். Right? That is minus 44. Plus into minus is minus, minus 44. That is equal to minus 88. Next, second one. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க dash கொடுத்திருக்குல x எடுத்துக்கலாமா? x minus 75 is equal to minus 45. Clear? இப்போ x is equal to இந்த minus 45 நம்ம முதல்ல எழுதிடணும். அப்புறம் இந்த minus 75 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? plus 75 வந்துரும். Clear? So, this is x is equal to நம்ம எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா இப்போ x minus 75 இருக்கா? x minus 75 இருக்கு. That is equal to minus 45 இருக்கு. இப்போ நம்ம x is equal to இந்த நம்பரை முதல்ல எழுதிடக்கூடாது. This is தப்பு. இந்த 75 அப்புறமா மைனஸ் 45ன்னு போடக்கூடாது. இந்த மாதிரி எழுதுறது தப்பு. இங்க என்ன ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் கொண்டு வர நம்பரை நம்ம எழுதிக்கணும். இப்போ மைனஸ் 45 75, அதாவது 75 மைனஸ் 45 என்ன வரும்? 0 3 30. நமக்கு கிரேட்டர் நம்பருக்கு பாசிட்டிவ் சைன் தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க பாசிட்டிவ் சைன் தான் வரும். அப்ப இங்க என்ன வரும்? 30 minus 75 is equal to minus 45. Clear? இப்போ தேர்ட் ஒன் போனா dash கொடுத்திருக்காங்க x minus 50 plus 50 and 50 is equal to minus 80 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க பிளஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? x minus into plus is minus 50 is equal to minus 80. இப்போ x is equal to minus 80 நம்ம இங்க அப்படியே எழுதிடணும். இந்த minus 50 இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? plus 50 ஆகும். ஸோ x is equal to 80க்கும் 50க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30. கிரேட்டர் நம்பருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? minus 30 போடணும். கிளியரா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? ஹியர் இட் இஸ் minus 30. செக் பண்ணலாமா? தேர்ட் ஒன் செக் பண்ணலாம். That is minus 30, minus into minus is minus into plus is minus 50. So minus 30 minus 50 என்ன வரும்? minus 80.